இஸ்லாமிய வானொலி நாடகம் சகியாமை. எழுத்து ரஹ்மத் நிஷா. சகியாமை இஸ்லாமிய வானொலி நாடகம். நாம பிறந்த நேரமே சரியில்லடா. ஆமாண்டா, இல்லைன்னா நம்ம குடும்பத்துல உள்ளவங்கள நம்மள இப்படி படாத பாடுபடுத்துவாங்களா? ஆமா, இன்னைக்கு எங்க அக்காவோட சண்டை. ஆ? சும்மா புத்தி சொல்றேன், புரிய வைக்கிறேன்னு ஒரே அட்வைஸ். நானும் பொறுத்து பொறுத்து பாத்துட்டு பச்சா ஒரு அட்டி வாய் மூடிட்டு போயிடுச்சு. டேய், அக்காடா? காவாவது மச்சானாவது. ம். அதான் கல்யாணம் பண்ணி போயிடுச்சுல. அப்புறம் சும்மா வீட்டுல வந்து இருந்துட்டு, தம்பி இப்படி பண்ணாதடா அப்படி பண்ணாதடான்ட்டு கடுப்பாவுதுல. அவன் படுற பாடு அவனுக்கு தான்டா தெரியும். உங்க அக்காவாவது சும்மா பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆ. எங்க அம்மா இருக்காங்களே, முடியலடா. என்னடா இவனுங்க காதுல ரத்தம் வருது, ஒரே தொணத்தொணப்பு. அண்ணாடிக்கும் அப்படி என்னதான் வெட்டி முறிக்கிறாங்களோ தெரியல. நம்ம பாட்டுக்கு ஒரு ஓரத்துல உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அங்க வந்து நின்னுகிட்டு ரெண்டு நாட்டு ஜனாதிபதிகளும் எங்க அம்மாவாது பேசிட்டு விட்டுறாங்க. எங்க அம்மா என்கிட்ட பேசியே 10 நாள் ஆச்சு. 10 நாளா? நாம என்ன தப்பான வழியிலயா போறோம்? குண்டர் கும்பல்ல இருக்குமா, திருட்டு கொள்ளன்னு போறோமா? அதானே, சும்மா தோணுட்டு. எம்மா முடியலடா. எப்ப ரிசல்ட் வரும், லீவு முடியும்னு இருக்குடா. அப்புறம் காலேஜ்ல சேர்ந்த கையோட ஹாஸ்டல்ல தங்கிட வேண்டியதுதான். உடம்புமா ஏதாவது போட்டுட்டு ஆமாடா, அதுதான் சிறப்பான வழி. என்னைக்காவது வீட்டுல இருக்கிறத விட கொடுமை வேற எதுவுமே இல்லடா. அக்கா என்னமாவது கொடுங்க அக்கா, பசிக்கு. சரியா சொன்னடா. இவனுங்க போடுற சத்தத்துல நம்ம கத்துறது யாருக்கும் கேட்க மாட்டேங்குது. வந்துட்டானுங்க. என் பொழப்பு தான் இப்படி இருக்குன்னா இவனுங்க பொழப்பு அதுக்கு மேல இருக்கு. ஏம்மா அக்கா ஏதாவது போட்டுட்டு போங்க, வயிறு பசிக்குதுமா. டேய் தம்பிகளா, கொஞ்சம் தள்ளி போய் பேசுங்கடா. ஏன் பொழப்பு ஏன்டா கெடுக்குறீங்க? இங்க பாருடா, பிச்சைக்காரரு. நானாவது பிச்சை எடுக்கிறேன், ஆனா நீங்க என்ன பெருசு? நான் பிச்சைக்காரனா? நீங்க உங்க அம்மா அப்பாவோட உழைப்ப சுரண்டி திங்கிறவனுங்கடா. அதுக்கு பிச்சை எடுக்கிறது எவ்வளவோ மேல். பெருசே, மரியாதையா பேசு. உங்களுக்கு என்னடா மரியாதை? நல்லா போய் தின்னுட்டு வந்து நம்ம பொழப்புக்கு எடுக்கிறானுங்க. அம்மா ஏக்கா வயிறு பசிக்குதுக்கா, ஏதாவது கொடுங்கம்மா. பிச்சைக்காரனா இருந்துட்டு வாய் எப்படி பேசுறான் பாரு. ஏண்டா பிச்சை எடுக்கிறவனுங்க வாய் பேசக்கூடாதா? அப்ப யார் யாரு என்னென்ன பேசணும், என்னென்ன செய்யணும், ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களாடா? வந்துட்டானுங்க, வாயா பாரு மூஞ்சா பாருன்னு. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கத்திக்கிட்டு கிடக்குறேன்டா. எப்படி வாய் பேசுனா யாரு பெருசு உனக்கு காசு போடுவா? பெருசு, கால் நடுக்க முடியும்ல, சும்மா மடக்கி வச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்க, அப்படித்தானே? ஆமாண்டா, இவனுங்கெல்லாம் இப்படித்தான்டா ஏமாத்தி படைப்பாடுங்க, தெரியாதா? அடிங்க, யார ஏமாத்துறது? நீங்களாம் நானா? ஏய் பெருசு, செம்ம கவகாட்டனா இருப்பான் போல. யோ பெருசே, வந்தமா உக்காந்தமா பிச்சை எடுத்துமான்னு போயிட்டு எங்களை நோன்ற வேலை எல்லாம் வச்சுக்காத. செய்யறது அத்தனையும் ஏமாத்துத்தனும், பித்தலாட்டம், அயோக்கியத்தனும். பெத்த அம்மா அப்பாவையே ஏமாத்திக்கிட்டு நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களாடா? டேய் முபீன், இவனுக்கு எப்படிடா நம்ம பண்றது தெரியும்? அதான் அண்ணாட வந்து புலம்புறீங்களாடா. என் பொழப்பையும் கெடுத்து உங்க புலம்புலையும் கேட்க வேண்டி இருக்குடா. எல்லாம் என் தலை எழுத்துடா. யோ பெருசு, இப்ப என்னதான் உங்க பிரச்சனை? நேத்து சாயங்காலம் சாப்பிட்டதுடா. கண்ணெல்லாம் மங்கி வயிறு கபகபங்குது. என்னால சத்தமா கத்தி பிச்சை கூட எடுக்க முடியலடா. காது ரெண்டும் அடைச்சி மயக்கம் வர மாதிரி இருக்குடா. 100 பேருகிட்ட கெஞ்சி நான் தாண்டா ஒரு 10 பேராவது காசு போடுவான். 10 காசு 20 காசுன்னு சேர்த்தா தாண்டா 2 ரொட்டி சாணையாவது வாங்கி சாப்பிட்டு வயித்த கழுவ முடியும். நல்லா வயிறு முட்டை தின்னுட்டு வந்து மணிக்கணக்கா இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்களடா. இதுவரை ஒரு 10 காசு போட்டிருப்பீங்களா? யோ பெருசு, எங்க வீட்லயா எங்களுக்கு டெய்லி தர்றதே 10 வெள்ளி தான். அத வாங்குறதுக்கு நாங்க படுற பாடு ஒன்ன விட ரொம்ப மோசம் தெரியுமா? அதான் உங்க முகரக்கட்டையிலேயே எழுதி ஒட்டிருக்கேடா. அல்ஹம்துலில்லாஹ், நீ நல்லா இருக்கணும்மா. பெருசு, வசூல ஆரம்பிச்சிருச்சு போல. வைத்தறிச்சல கலப்பாதரா. அம்மா ஐயா ஏதாவது போடுங்கம்மா. ஏன் பெருசு, உங்களுக்கு பிள்ளைங்கள்லாம் இல்லையா? இருக்கானுங்க, குண்டாந்தடியானுங்க மாதிரி 4 பேர். அப்புறம் நீங்க ஏன் பிச்சை எடுக்கணும்?
உங்களை மாதிரி உருப்படாதவங்களை பெத்தா இப்படி நடு வீதியில உட்காந்து பிச்சை தாண்டா எடுக்கணும். இது தம்பி சாப்பிட்டு 2 நாளாச்சு தம்பி, ஏதாவது உதவி செய்யுங்க தம்பி. பெருசு இப்பதானே நேத்து சாயங்காலம் சாப்பிட்டதுன்னு. ஆமாண்டா, உண்மையை சொன்ன யாரு தாண்டா உதவி செய்யறா? பிச்சைக்காரனா இருந்தாலும் வயிறு வேலைக்கு பசிக்கும்டா. உங்க பிள்ளைங்கிட்ட ஏதாவது உதவி கேட்கலாம்ல. அவனுங்க என்ன தூக்கி வீசி பல காலம் ஆயிடுச்சு. 2 காலம் இல்லாதவனை வச்சு அவங்களும் என்னதான் பண்ணுவாங்க சொல்லு. ஏண்டா இவ்வளவு பேசுறீங்களே, 2 ரொட்டி சனை வாங்கி தந்துட்டு பேசலாம்ல, எனக்கும் தெம்பா இருக்கும்ல. உங்க தட்டுலயாவது 50 காசு இருக்கு. இதோ எங்க பாக்கெட்ல அது கூட இல்ல. என்னடா இப்படி சலிச்சுக்கிறீங்க? கை காலெல்லாம் நல்லா தானே இருக்கு, ஏதாவது பார்ட் டைம் வேலைக்கு போலாம்ல. எனக்கு தான் கால் இல்ல, முடவன், பிச்சை எடுக்கிறேன். உங்களுக்கு என்னடா? பெருசே சொல்றதெல்லாம் ஈஸி தான், செய்யறது தான் ரொம்ப கஷ்டம். உருப்பட்டுருவீங்கடா, உருப்பட்டுருவீங்க. அம்மா, அக்கா, பசிக்குதுக்கா, ஏதாவது இருந்தா கொடுங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப நல்லா இருக்கணும்மா. பொட்டலும் வெயிட்டா இருக்க, என்னவா இருக்கும்? ஐ, நாசிலம்மா, பொரிச்ச கூலி. அல்ஹம்துலில்லாஹ். நான் பெருசு வெயிட்டா கிடைச்சிருக்கு போல. எல்லாருக்கும் உணவளிக்கிற ரப்பு என்ன மட்டும் எப்படி மறப்பான்? காத்திருக்கணும், நமக்கான நேரம் வரும்போது எல்லாம் தன்னால நடக்கும். சரி, நான் சாப்பிடுறேன். சாப்பிடுங்க. சரிடா, கிளம்பலாமா? ஏய், இப்போ போய் என்னடா பண்றது? சரியா சோத்துக்கு போவோம், இல்லனா வீட்டுல அறிவுரை சொல்லிய அறுத்தெடுப்பாங்கடா. அதுவும் சரிதான். அல்ஹம்துலில்லாஹ். நான் பெருசு ஓரம் கட்டுறீங்க, தொழில் பண்ணலையா? பசிக்கு தாண்டா பிச்சை எடுக்கிறேன், பங்களா கட்ட இல்ல. பசி ஆறிடுச்சு, இனி மத்தியானம் தான். பாருடா, என்ன ஒரு பிரின்சிபல். அதானே, பசி இல்லாம பாத்துக்கிற அம்மா அப்பாவை பணிஞ்சு மதிச்சு நன்றி சொல்லி அன்பா வாழுங்கடா. அல்லாஹ்வை வணங்கி 5 வேளை தொழுது நன்மையை தேடுங்கடா. எப்ப கால் போகும், எப்ப கை போகும், எப்ப உயிர் போகும்னு தெரியாத உலகத்துல எப்படி எல்லாம் வாழ்றாங்க பாரு. போங்கடா போங்க. ஏய் வாடா போயிடலாம். பெருசுக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு, நம்மள வெத்தலை பாக்கா யூஸ் பண்றதுக்குள்ள வா ஓடிடலாம். வாடா. என்னது இந்த பயல்களை இன்னும் காணுமே? ஏதோ ஆபீஸ் போற மாதிரி டான் 9 மணிக்கெல்லாம் வந்து கையெழுத்து போட்டுடுவானுங்க. மணி 9:45 ஆகியும் காணுமே. போடுங்க போடுங்க, நல்லா இருக்கணும். நீங்க தான் வந்துட்டாங்கல்ல, அதானே பார்த்தேன். கழுது கட்ட குட்டிச்சு வர மாதிரி இவனுங்க அடங்க மாட்டானுங்க. டேய் அங்க பாரு பெருசுடா. ஆமாண்டா, நீங்க சிறுசுடா. நான் பெருசு கலெக்ஷன் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? இது வரைக்கும் ஓகே தான். அதான் இப்ப நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களே, வழங்கின மாதிரி தான். சாப்பிட்டீங்களா பெருசு? இப்ப தாண்டா 2 வெள்ளி 60 காசு சேர்ந்துருக்கு. ஓகே பெருசு, இன்னைக்கு உங்களுக்கு நாங்க பசியார வாங்கி தர்றோம். வேணாண்டா தம்பிங்களா, வேண்டாம். அது உங்களுக்கே பத்தாது. அட சும்மா சொல்லு பெருசு. நான் பிச்சை எடுத்தே சாப்பிட்டுக்கிறேன். வயிறு எரிஞ்சு உங்க அம்மா அப்பா தந்த காசுல எனக்கு ஒன்னும் வேணாம். அப்படிலாம் ஒண்ணு இல்ல பெருசு, இது எங்க அக்கா தந்த காசு. நேத்து தானடா அவளை கன்னத்துல ஓங்கி ஒரு அடி வச்சேன்னு சொன்னேன். இவனுக்கு வேலை இல்ல, இவன் அக்காவுக்கும் வேலை இல்ல. அடிச்சுப்பாங்க, அடுத்த நிமிஷமே சேர்ந்துப்பாங்க. புரிஞ்சிக்கவே முடியாது பெருசு. அது சரி, அவன் தான் கேக்குறான்ல, என்ன வேணும்னு சொல்லுங்களேன். அப்படியா? சரிடா, அப்ப கடையை ஓரம் கட்டுறேன். அதான் பசியார எல்லாம் வழிய விட்டுட்டானே. உங்களுக்கு பிடிச்ச எதையாவது வாங்கிட்டு வாங்கடா, சாப்பிடுறேன். சரி பெருசு, இருங்க வந்துடுறோம். நல்ல பயலுகதான். இதை முதமா எடுத்து சொன்னோம்னா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிறக்கும் போது எல்லாரும் நல்லவங்க தான். என்னமோ வளர வளர குணம் மாறிடுது. என்ன பண்றது, காலம் அப்படி இருக்கு. இந்தாங்க பெருசு, மசாலா தோசை, தெல்லூடாடார், சட்னி, சாம்பார் சாப்பிடுங்க, ரொம்ப ருசியா இருக்கும். கொண்டாங்கடா, வாய்க்கு ருசியா வாங்கியிருக்கீங்கடா. நீங்க சாப்பிடலையா? நாங்க வீட்டுலயே சாப்பிட்டோம் பெருசு. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு? ஒண்ணுமில்ல பெருசு, வீட்டுக்கு பெரிய மச்சான் வந்திருந்தாரு. அதான் அமைதியா அவரோட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அவர்கிட்ட பாக்கெட் மணியும் கறந்துட்டு வந்துட்டேன். நல்லா இருக்குடா மசாலா தோசை. எவ்வளோடா இது? அது ஏன் பெருசு உங்களுக்கு? நல்லா சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல. நாளைக்கு அதுக்கேத்த மாதிரி உழப்ப போட்டா தானடா மறுபடியும் மசாலா தோசை சாப்பிட முடியும். அது சரி, இன்னைக்கு வீட்டுல எதுவும் சண்டை இல்ல? இன்னைக்கு எதுவும் இல்ல. அநேகமா நாளைக்கு பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்டா பெத்தவங்க கிட்டயும் கூட பிறந்தவங்க கிட்டயும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? நாங்க எங்க போடுறோம் பெருசு, அவங்க தான் கண்டிச்சு வளர்க்குறோங்கிற பேர்ல எங்களை வீணா சந்தேகப்பட்டு
அங்க போவாத, அவன்கிட்ட பேசாத, அவன் பொறுக்கி, இவன் கெட்டவனு ஏதாவது சொல்லி வெறுப்பேத்துறாங்க. நல்லா தாண்டா சொல்றாங்க. சரிமான்னு கேட்டு நடந்துக்கிட்டாதான் என்ன, அவங்க மனசு குளிரும்ல. யாரோ எப்படியோ போட்டும் பெருசு, நமக்கு என்ன? நாங்க என்ன அவங்களோட கூட்டு வச்சிருக்கோமா? சேர்ந்து சுத்துறோமா? இப்படி வெளியே வந்து சுத்திக்கிட்டு போறோம்ல, அது அவங்களுக்கு சந்தேகம். அதுக்காக லீவ் முழுக்க வீட்லயா உட்கார்ந்துருக்க முடியும்? அதானே சொல்லுங்க பெருசு. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க சொல்றதும் ஒரு வகையில நியாயம் தான்டா. ஆனா பெத்தவங்களை எதிர்த்து பேசாம அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வர வைங்கடா. அதெல்லாம் தலைமுறை இடைவெளி, அதாவது ஜெனரேஷன் கேப். அவங்களால இந்த டீனேஜ் லைஃப புரிஞ்சிக்கவே முடியாது. நோ சான்ஸ். இந்த 13 வயது தாண்டா கெட்டு போறதுக்கும் வாய்ப்புள்ள வயசு. அதனாலதான் பெத்தவங்க அதிக கண்டிப்பும் காட்டுறாங்க. நீங்களும் இத புரிஞ்சுக்கணும்டா. இப்படி அடிச்சுக்கிறானுங்க. இது என்னமோ கேங்ஸ்டர் ஃபைட் மாதிரி இருக்குடா. கையில பயங்கர ஆயுதம்லாம் இருக்குடா. வாடா ஓடிடலாம். ஆமாடா, வா போயிடலாம். பரிசு, வண்டியை உருட்டிட்டு நீங்களும் கிளம்பிடுங்க. அட போங்கடா பயந்தாங்கோலி பயல்களா. என்ன வந்து வெட்டுனா சந்தோஷமா போயிட்டே இருப்பேன்டா. 2 காலம் இழந்துட்டு நான் படுற பாட்டுக்கு மவுத்து எவ்வளோ மேல்றா. பெருசு, நீங்க நல்லா வாழ்ந்துட்டீங்க. நாங்க இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. ஆளை விடுங்க. டேய் வாடா ஓடிடலாம். வாடா. ஏண்டா சண்டை அங்க நடக்குது, அதுக்கு நீங்க ஏண்டா ஓடி ஒளிறீங்க? உங்களுக்கு தெரியாது பெருசு, எந்த நேரத்துலயும் எதுவும் நடந்துரும். டேய் வாடா. வாடா வாடா. அட போங்கடா பைதாங்கோலிங்களா, பயந்து சாவுறானுங்க. போங்கடா டேய். யோ பெருசு, அவன் கையில பத்தியா? நம்ம கிட்ட என்ன இருக்கு? இருந்தா மட்டும் போய் சண்டையை நிறுத்திடுவீங்களாக்கும். அது இல்ல பெருசு, உங்களுக்கெல்லாம் பெத்த அம்மா அப்பா கிட்ட சண்டை போட முடியும், கூட பிறந்தவங்களோட சண்டை போட முடியும், வாய்க்கிலேயே நல்லா பேச முடியும். இவங்களை எல்லாம் உங்களால தொட முடியுமா? என்ன பெருசு பேசுறீங்க? அவங்களும் நாங்களும் ஒன்னா? அவனுக்கு கேங்ஸ்டர்ஸ். முடியாதுல்ல. அம்மா அப்பா, கூட பிறந்த அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, இவங்களெல்லாம் வாயை திறந்து உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியாது. சொன்னா நீங்க கேங்ஸ்டர் ஆயிருவீங்க. அவங்க கிட்ட பொறுத்து போக மாட்டீங்க, சகிக்க மாட்டீங்க, சாகசத்தை காட்டுவீங்க. ஆனா கண்ணுக்கு முன்னால ஒரு அநியாயம் நடக்குதுன்னா ஓடி ஒளிஞ்சிருவீங்க. எதுவும் கேட்க மாட்டீங்க. கேட்டா அவனுங்க திருப்பி அடிப்பாங்களே, கண்ணம் பழுக்கிற அளவுக்கு. துஷ்டனை கண்டா தூரம் விலகிக்கணும் பெருசு. ஆமா பெருசு, நம்மள நாம தான் காப்பாத்திக்கணும். நம்மளுக்கு நல்லது சொல்றவங்க, நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, நம்மளோட நல விரும்பிங்க, நம்மளோட ரத்த சொந்த பந்தங்க, எப்பவுமே நம்மளோட பிள்ளைங்க நலமா வளமா சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிற பெத்தவங்க, இவங்கெல்லாம் வாயை திறந்துட்டா உங்களுக்கு என்ன கோபம் வருது? இப்ப எங்கடா போச்சு அதெல்லாம்? போய் அவனுங்களை அடிங்களேண்டா. என்ன பெருசு புரியாம பேசுறீங்க? நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தாண்டா பேசுறேன். எப்பவுமே குடும்பம் தாண்டா பெரிய சொத்து. அவங்க எல்லாரும் உங்க நல்லதுக்கு தானடா எல்லாத்தையும் சொல்றாங்க. அது ஏன்னா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கோவத்தை எங்க காட்டணும், எதுக்கு காட்டணும்னு கூட தெரியாத வயசுடா இது. நல்லதோ கெட்டதோ எதுவுமே சுலபமா வந்து உங்களை அடையிற வயசுடா இந்த 13 வயசு. இனிமே உங்க வாழ்க்கை நல்ல வழியில போக போகுதா, கெட்டு குட்டிச்சோரா போக போகுதான்னு தீர்மானிக்கிற வயசுடா இது. ஒவ்வொரு அடியையும் பார்த்து பக்குவமா எடுத்து வைக்கணும்டா. பெத்தவங்களையும் கூட பிறந்தவங்களையும் பெரியவங்களையும் மதிக்க கத்துக்கணும். அவங்களோட அனுபவத்திலிருந்து எது நல்லதோ அதை எடுத்துக்குங்க. பாவம்டா பெத்தவங்க. அவங்களுக்கு எப்பவுமே தங்களை விட தான் பெத்த பிள்ளைங்களோட வாழ்க்கையை தாண்டா பெருசா நினைப்பாங்க. இனிமேலாவது அவங்க மனசு நோகாம நடந்துக்குங்கடா. உங்களுக்கு பிடிக்கலனா கூட சகிச்சுக்குங்களேண்டா. உங்களோட ஈகோவை, கர்வத்தை, அகம்பாவத்தை அவங்க கிட்ட காட்டாதீங்க. என்னடா அமைதியா நிக்கிறீங்க? ஏதாவது பேசுங்களேண்டா. பேசுறதுக்கு என்ன இருக்கு பெருசு? அதான் உரைக்கிற மாதிரி எல்லாத்தையும் நீங்களே பேசிட்டீங்களே. நீங்க எங்க வாழ்க்கையில வந்தது அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை. ரொம்ப நன்றி பெருசு. நன்றி பெருசு. இதுக்கு முன்ன நாங்க செஞ்ச எந்த தப்பும் இனி நடக்கவே நடக்காது பெருசு. ஆமாம் பெருசு, வர்றோம் பெருசு. அல்ஹம்துலில்லாஹ். நீங்க 2 பேரும் நல்லா வருவீங்கடா, நல்லா இருப்பீங்க. அடே நாளைக்கு எனக்கு முர்த்தபா சாப்பிடணும் போல இருக்கு. மறக்காம வந்துருங்கடா காலையிலேயே சீக்கிரமா. என்ன? ஓகே பெருசு, கண்டிப்பா. பாய் பெருசு. பெருசு. பாய். டேய் முர்த்தபா அந்த கடையில வாங்க. அங்க வேணாடா, இந்த கடையில் நல்லா இருக்கும்டா. நல்லா இருக்காரு. இங்க நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, ஆனியன்லாம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. நேர்களே, இதுவரை ரஹ்மத் நிஷா எழுதிய சகியாமை இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள்.
இந்நாடகத்தில் சைட் நசீர், அப்துல் கனி மற்றும் அமீர் அப்பாஸ் ஆகியோர் பங்கேற்றனர். தயாரிப்பு அப்துல் கனி #பெர்ஞாரான் ஜாக்கிம்.